அன்னை தெரசா அவர்களின் வீட்டிற்கு அருகே ஒரு ஏழை குடும்பம் ஒன்று வசித்து வந்திருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டே பல நாட்களாகி இருக்கிறது. இலகிய மனம் கொண்ட அன்னை தெரசா அவர்கள் அந்த குடும்பத்தினரின் வறுமையை அறிந்தபோது மனம் வருந்தி இருக்கிறார். கொஞ்சம் அரிசியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு விரைந்திருக்கிறார். அன்னை தெரசா அவர்கள் அந்த வீட்டு பெண்மணியிடம் கொண்டு வந்த அரிசியை கொடுத்து பசியாற்றிக் கொள்ள சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெண்மணியினுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர். அடுத்த வினாடியே அந்த அரிசியில பாதியை இன்னொரு பையில அள்ளி கொண்டு வெளியே ஓடி இருக்கிறார்கள் அந்த பெண்மணி. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்த அந்த பெண்மணியிடம் அன்னை தெரசா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அத்துணை அவசரமாக எங்கே போனீர்கள்? அந்த பெண்மணி மூச்சிரைத்துக் கொண்டே சொன்னார்களாம், பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கிறது, அவர்களும் சாப்பிட்டு ரொம்ப நாளாயிற்று, அவர்களும் சாப்பிடட்டுமே என்று அந்த அரிசியை கொண்டு போய் கொடுத்தேன். இப்படியே அன்னை தெரசா அவர்கள் நிகழ்ந்து போனார்களாம். அந்த பெண்மணியினுடைய இலகிய மனதை கண்டு வியந்து போனார்களாம். பகிர்தல் ஒரு அற்புதமான மனிதநேய பண்பு. மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு பகிர்தலில் வெளிப்படும். அந்த பகிர்தல் என்கிற ஒரு விஷயம் நமக்குள் நிரம்ப இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிச்சயம் நிரம்ப இருக்கக்கூடும். இருக்கட்டும்.